இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மருதாணியா? நானே கையெல்லாம் வலிக்க வலிக்க அரைச்சிருக்கேன் தெரியுமா? நீ அரைச்சியா? நீங்க உன் கையை காட்டு. இதோ. நீ மருதாணி அரைச்சியா? மருதாணி அரைச்சிருந்தா கை நல்லா செவந்து இருக்கும்டா. சரி விடு, உங்க அக்கா அரைச்சாங்க, உனக்குன்னு கொஞ்சம் நான் சீக்கிரட்டா எடுத்து வச்சேன். சரிதான். இருந்தாலும் நான் அதுலயும் ஒண்ணு நினைக்கிறேன்ல, ஒரு பொருளை பார்க்கும்போது இதை என் பொண்டாட்டிக்கு வச்சு விட்டா அழகா இருக்கும்னு சொல்லி யோசிக்கிறேன்ல, அது கூட பத்தாதா உனக்கு? நானும் தான்டா, எங்க போனாலும் ஒரு சட்டைய பார்த்தா, ஒரு ட்ரெஸ்ஸ பார்த்தா, ஏன் ஏதாவது ஒரு பைக்க பார்த்தா கூட, ஒரு நகை செயின் அந்த மாதிரி எல்லாம் பார்த்தா கூட என் மாறன் போட்டா எப்படி இருக்குன்னு தான் யோசிப்பேன். அதான் நம்ம ரெண்டு பேர்த்தோட லவ். சரி கை நீட்டு. ஓய். என்ன? பரவாயில்லடா, நல்லா போடுற. எங்கேயாவது பிராக்டிஸ் எடுக்கிறியா? எதுக்கு? இல்ல, மருதாணி இவ்வளவு அழகா வச்சு விடுறியே, வேற யார் கையிலயும் வச்சு பிராக்டிஸ் எடுக்கிறியான்னு கேட்டேன். ஆமா, ஒரு பக்கம் பிராக்டிஸ் போயிட்டு தான் இருக்கு. என்ன என்ன சொன்னா? சரி சரி சரி, கொன்று வேண்டாம் உன்ன. உன்னை மீறி போவனாடி. ஐயோ, இந்திர அக்கா, இந்துடா. அக்கா, நீங்க ரெண்டு பேருமே சூப்பர் கப்பல் தெரியுமா? என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். புருஷன் பொண்டாட்டினா இப்படிதான் இருக்கணும். வீரா, நம்ம பிளாஷ்பேக்லாம் இந்துக்கு தெரியாது போல. என்ன பிளாஷ்பேக்? நாங்க ரெண்டு பேருமே உங்கள மாதிரி தான். நீங்க இப்ப எப்படி அடிச்சுக்கிறீங்களோ, ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் எப்படிலாம் திட்டிக்கிறீங்களோ, அந்த மாதிரி தான் ஒரு காலத்துல நாங்களும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். அங்க இருந்து ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஏய், என்ன யோசிக்கிற? இல்ல, என் கதையே வேறக்கா. ரொம்ப அராஜகமான கல்யாணமா இருக்கு. ஆமா, அவன் யாருன்னு எனக்கும் தெரியாது, நான் யாருன்னு அவனுக்கும் தெரியாது. எங்க அப்பா என்ன நினைச்சு நிறைய கனவு கண்டிருக்காரு. அவருக்கு என்னையும் அக்காவையும் விட்டா வேற எந்த சந்தோஷமும் கிடையாது. நான் ஒரு நல்ல குடும்பத்துல வாக்கப்பட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அவரோட சந்தோஷத்துக்காகவும் நிம்மதிக்காகவும் மட்டும்தான் நான் இந்த கொடுமையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த வீட்ல இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்து, நீ எதுக்கும் கவலைப்படாத. நம்மள மாதிரி பொண்ணுங்களுக்கு சோதனை வருதுன்னா அது ஏதோ ஒரு பெரிய காரியத்துக்கு காலம் நம்மள தயார் பண்ணுதுன்னு அர்த்தம். உன்னோட பிரச்சனை எல்லாமே சரியாகி நீ சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்வ, அதுவும் சீக்கிரமே. சரிக்கா, சரி சரி, நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் போய் தூங்குறேன். பாத்து. இந்து, ரெடி ஆயிட்டியாமா?
நீங்க யாரு? ஜெயந்தி அக்கா தான் அனுப்பி வச்சாங்க. இந்த ஊர் பொண்ணுதான் நான். இந்த ஊர் நடைமுறைலாம் உனக்கு தெரியாதுல்ல, அதான் உன்னை கூட்டு வர சொன்னாங்க. பொண்ணுக்கு செய்ய வேண்டிய சடங்குலாம் இருக்கு, வா போலாம். ஜெயந்தி அக்கா எங்க? ஜெயந்தி அக்கா அங்கதான் இருக்காங்க. மறுபடியும் அவங்க ஏதாவது பிளான் பண்றாங்களா? நீங்க போங்க, ஜெயந்தி அக்கா வந்ததும் நான் வரேன். இவ்ளோ சந்தேகப்படுற? நான் சொல்றேன்ல, நீங்க போங்க, நான் வரேன். ஏய் கர்ணா, என்ன பண்ணும் தெரியும்ல? தெரியாதுண்ணே. அட, என்ன தேய்ச்சி குளிக்கிற சடங்குடா. ஏய் ஜெயந்தி, ஜெயந்தி. என்னங்க? இத வந்துட்டேங்க. என்ன கூட இந்த எண்ணெய் எடுத்துட்டு போய் தலையை குளிச்சுட்டு வா போ. சடங்கு தான் வைக்க முடியும், உனக்கு செஞ்சுன்னு இருப்பாங்களா? போட. இல்லங்க, கூட பிறந்தவங்க பெத்த தாய் தகப்பன் அவங்க தாங்க வச்சு விடணும். அவனுக்கு தான் யாருமே இல்லையே, அவனே தேய்ச்சி குளிச்சுட்டு வருவான். சீக்கிரம் போடா, என்ன பாத்துன்னு இருக்கிற? போ. நீ என்ன வர வர எதிர்த்து பேசினுக்கிற? தொலைச்சிடுவேன், ஓடி போ. ஐயா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நான் வேணா நீ வேணா நான் வேணா போயிடுறேன்னு போ. சொன்னேன். போடா, சீக்கிரம் குளிச்சுட்டு வா போ. தம்பி என்னப்பா? ஒன்றும் இல்லைப்பா, ஏதோ எண்ணெய் தேய்க்கிற சடங்காம், அதான் தேய்ச்சி குளிச்சுட்டு வரலான்னு போகிறேன். பா, அது பெத்தவங்கல்ல செய்யணும். எனக்கு அப்படி யாரும் இல்லைப்பா. தம்பி கையில வேற காயம் பட்டிருக்குல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா கூட நான் வச்சு விடுறேன். இல்லை பரவாயில்ல, நாட நான் கொடுப்பா. உட்கார் உட்கார்ப்பா உட்கார். குளிச்சாச்சா? ம் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்க. என்ன இதெல்லாம்? நான் அண்ணன் மாதிரி போடுப்பா. சரி போடுறேன். நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. வாடா. இந்தாங்க மாலை போட்டுக்கோங்க. போட்டுக்கோ. இருக்க போட்டு வரேன். அப்படிதான்.